வணக்கம். என் தமிழுக்கும் என் தமிழ் உறவுக்கும் நான் உங்கள் விஜயரத்னம். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் பக்கத்தில் நம்ம வில்வாரணி அப்படின்ற ஊரில் வந்துட்டு இருக்கிற மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு சிவசுப்பிரமணிய கோயில். இந்த கோயில் பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது சுமார் 1200 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு என்ன, இந்த கோயில் என்னென்ன இருக்குது, இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தவொடனே வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயில் வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சந்திர புஷ்பகரணி தீர்த்த குளம்னு போட்டிருக்குது. வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த தீர்த்த குளம். இப்போ வந்துட்டு நிறைய பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. இதுக்கும் நந்தி பக்கத்தில் வந்துட்டு ஒரு நாகம் இருக்கு. வாங்க. இந்த கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் அமைகிறதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நாகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த நாகம் தான் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு நாகம் உருவானதாகவும், இந்த கோயில் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் இந்த நாகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் வந்துட்டு கோயில் மேலே போக போறோம் நம்ம. வாங்க. இது 264 படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப சின்ன மலை தான். நீங்க வந்தாலும் வந்துட்டு சீக்கிரமா ஈஸியா ஏறி வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுடைய மேலே வந்துட்டோம். மேலே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே விநாயகர் இருக்குது. இப்போ வந்து நம்ம மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சித்தி விநாயகர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தோடனே விநாயகரை வந்துட்டு கும்பிட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். இது வந்துட்டு முருகர் வந்துட்டு தெய்வானவள்ளியோடு வந்துட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பா இருக்கிறது தான். இங்கே வந்துட்டு முருகர் மூலவர் வந்துட்டு சுயம்பா தான் இருக்காரு. இது வந்துட்டு சிலையாக வந்துட்டு உருவாக்கி இங்கே வச்சுருக்காங்க. நான் ஆரம்பத்தில் நான் சொன்னபடியே வந்துட்டு ஏன் வந்துட்டு இங்கே எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரணும் ஏன் சொன்னேன்னா, இங்கே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு ஏன் எல்லாருக்கும் பொதுவான கோயில் ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் வந்துட்டு ஒரே கோயில் இந்த கோயில் தாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இந்த கோயில். உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த கோயில் கிடையாது. ஏன்னா தனித்தனியாக பார்க்க சொல்லுவாங்க. ஒரு ஜாதகம் நீங்கள் பார்க்க போனால் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு தடங்கள் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேர் திருநள்ளாறு போங்கன்னுவாங்க, சில பேர் வந்துட்டு அந்தந்த கோயிலுக்கு வந்து பரிகாரம் செய்யறதுக்காக போக சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு 27 நட்சத்திரத்துக்கு இருக்க ஒரே ஒரு ஸ்தலம், பரிகார ஸ்தலம் இதுதாங்க. இங்கே என்ன ஒரு இதுன்னா வந்து பரிகாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு பரிகாரம் வந்துட்டு இங்கே யாரும் ஐயரை வச்சு இது வந்து செய்கிறது இல்லை. நீங்கள் முருகர் முன்னாடி போய் நிற்கிறதே பெரிய அங்கே பரிகாரம் தாங்க. ஏன்னா முருகர் பார்வையில் நீங்கள் படணும். போய் வந்த உடனே வந்துட்டு முருகரை வந்துட்டு வேண்டி நீங்கள் கண் திறந்து அவர் முகத்தை நேராக நீங்கள் பார்க்கும்போது அவர் பார்வை உங்கள் மேலே பட்டுச்சுனாவே வந்துட்டு இருக்கிற எல்லா தோஷமும் வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு முறையாவது வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து போங்க. ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் இப்போ பருவதமலை வர பக்தர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. பருவதமலைக்கு ஜஸ்ட்டு போகிற வழியிலே தாங்க இருக்குது. திருவண்ணாமலை வரீங்க, திருவண்ணாமலையிலேருந்து போலூர் ரோடுங்க. போலூர் ரோடு வந்தீங்கன்னா கலசப்பாக்கம் இருக்கும். கலசப்பாக்கத்துலேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் வில்வாரணி அப்படின்ற ஒரு ஊர் வருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவ சுப்பிரமணிய கோயில்னு முருகர் கோயில் வந்துட்டு ஒரு
மலை மேலே இருக்கும். இப்போ பருவதமலை போகிற வழி தான், போகும்போதே வந்துட்டு நீங்கள் முருகரை தரிசனத்தை போனால் அவ்வளோ ஒரு புண்ணியம் உங்களுக்கு. அதுவும் ஏன் சொல்கிறேன்னா 27 நட்சத்திரத்துக்கும் வந்துட்டு ஒரே கோயிலுங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன்னா வந்துட்டு எல்லா பாவங்களும் அங்கே வந்து போயிடுன்னு சொல்கிறாங்க. எல்லா பரிகாரமும் ஒரு டைம் வந்து செவ்வாய் தோஷம், மேரேஜ் ஆகாதவங்க, இது மாதிரி எல்லாமே வந்துட்டு இங்கேருந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகர் பார்வை அவங்க மேலே படணும், வேறு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து இங்கே பரிகாரம் வந்துட்டு காசு கொடுத்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து முருகரை வந்துட்டு கண் மூடி வேண்டாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு வந்தவொடனே கண்ணை மூடிக்குவாங்க, ஐயா சாமி அப்படின்னு. அந்த மாதிரி வேண்டக்கூடாதுங்க. அதுதான் நம்ம செய்கிற முதல் தப்பு. கண்ணை மூடி சாமி கும்பிடவே கூடாது. கண்ணை மூடி கும்பிட்றதுனா தான் எங்கே வேணால் கும்பிட்டு போகணும். முதல்ல சாமியை வந்துட்டு அவ்வளோ தூரத்தில் நம்ம வரவே வந்துட்டு அவர் முகத்தை பார்க்கணும். அவர் கண்ணை பார்த்து நம்ம வந்துட்டு பேசணும். அவர் முகத்தை பார்த்து நம்ம பேசும்போது தான் அவர் பார்வை நம்ம மேலே படணும். அந்த மாதிரி வந்துட்டு அவர் பார்வை நம்ம மேலே வந்து படும்போது எல்லா இதுவும் வந்து நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கால்வா மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு உப்பு மிளகுலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா வந்துட்டு இந்த உப்பு இல்லை எப்படி கரையுதோ அது போல் வந்துட்டு அவங்க செய்த சின்ன சின்ன பாவம் ஏதாச்சும் இருந்தால் கூட கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அதனால அங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மலை உச்சியில் நிற்கிறோம், கோயிலாண்ட நிற்கிறோம். இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வியூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அது தெரியுது பாருங்க, அதுதான் இங்கிருந்து பார்த்தாவே தெரியும், திருவண்ணாமலை. ஆமா, இந்த பக்கம் அது தெரியுது, அதுதாங்க பருவதமலை. இப்போ இந்த கோயில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்துட்டு 1200 வருஷம் ஒரு பழமையான கோயில் நான் சொன்னேன். அது வந்துட்டு ஏன்னா வந்துட்டு இதுக்கு இந்த ஸ்தலத்தோட வரலாறு வந்துட்டு ஒன்று இருக்குங்க. இது முருகர் வந்து இருந்த இடங்க. இது முத வந்துட்டு முருகர் இங்கே தான் இருந்தார். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு முருகர் வந்துட்டு இங்கே வேலோடு விளையாடும் போது, முருகர்னா வேல் தானேங்க, முருகர்னா வேல்னா முருகர். அப்படி இருக்கும்போது வேலோடு விளையாடினாராம். அந்த வேலை வந்துட்டு விண்ணை நோக்கி செலுத்தும் போது விண்ணை பிளந்து கொண்டு போனதாம். அதே வேல் திரும்ப கைக்கு வந்ததாம். கைக்கு வந்த வேலை வந்துட்டு ஓங்கி பூமியில் அடித்தாராம். அவர் அடிக்கும்போது பூமியே வந்துட்டு ரெண்டாக அப்படி பிளந்துக்கிட்டு போயிட்டு திரும்பி கையில் வந்து நின்றுதான். அப்போ தான் என்ன ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை கையில் எடுத்து ஓங்கி ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா, பருவதமலை நோக்கி வந்துட்டு அந்த வேலை வந்துட்டு எரிஞ்சிருக்காருங்க. பருவதமலையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சித்தர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. பருவதமலை வந்துட்டு சித்தர் மலை. சித்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சித்தர் வந்துட்டு அண்ணாமலையார் இருக்காரு இல்லையா, திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் வந்துட்டு நோக்கி தவம் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு 1000 சித்தருக்கு மேலே தவம் இருந்திருக்காங்க. முருகர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்துட்டு ஓங்கி வந்துட்டு தெரிஞ்சதால் வந்துட்டு போனால் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வந்துட்டு அங்கே தவம் இருக்கும்போது முருகர் வேலோட சக்தியை பற்றி நம்ம சொல்லவா வேணும். வந்துட்டு பருவதமலை நோக்கி போய் பாஞ்ச உடனே அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வந்துட்டு தவம் இருந்திருக்காங்க. தவம் இருக்கும்போது எல்லாருடைய கழுத்தையும் போய் வந்து என்ன பண்ணுச்சுன்னா எல்லா கழுத்தையும் வெட்டிடுச்சு. குருதியெல்லாம் வந்துட்டு அப்படியே வெளியேறுது. அதாவது குருதியில் ரத்தம் ஃபுல்லாக வந்துட்டு அவ்வளோ ரத்தம் வந்துட்டு ஃபுல்லாக ஆறாக வந்துட்டு வெளியேறுது. இங்கே வந்து நம்ம கலச பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறோட பேரே வந்துட்டு செம்மையார் அப்படின்வாங்க. அந்த குருதி அந்த ரத்தம் வந்துட்டு ரத்த வெள்ளமாக வந்துட்டு அந்த வேல் வந்துட்டு குத்தி அந்த ரத்த வெள்ளத்தில் வந்துட்டு பயங்கரமாக வந்து காட்சி அளிச்சிச்சான் அந்த ஆறு. செம்மையார் சிவப்பு கலரில் வந்தது. அந்த செம்மையார் தான் இன்றைக்கி வந்துட்டு செய்யார்னு வந்து பேர் மாறிடுச்சு. அதுக்கு பேர் வந்து செய்யார்னு மாற்றிட்டாங்க. ஆனால் அதோடைய பேர் வந்துட்டு செம்மையார் அப்படின்னு. அந்த ரத்தம்லாம் வந்துட்டு அந்த ஆறாக வந்துட்டு போகும்போது முருகருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் வந்துட்டு பிடிச்சிடுச்சுங்க. அந்த ஆறு வந்துட்டு அவ்வளோ ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருகரே வந்துட்டு கலங்கி நிற்கும் பொழுது வந்து அம்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பராசக்தி அவங்க வந்துட்டு பார்வதி தேவி வந்துட்டு அவதரித்து முருகர் வந்துட்டு முருகா நீ ஏன் இப்படி தவறு செஞ்சிட்ட, நீ வந்துட்டு அதனால் உனக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்து உனக்கு பிடிச்சிடுச்சு,
இது வந்துட்டு இதுலேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு எதுவும் வழி இல்லையா தாயே அப்படின்னு சொல்லி முருகர் கேட்குறாராம். அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்களாம், இருக்குது, அது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இன்றைக்கி 48 நாள் வந்துட்டு கடும் தவம் இருந்து அந்த ஆறு இருக்கு இல்லைங்க, செம்மையாக அந்த ஆறு ஒழிச்சுனால அந்த ஆறுக்கு வலதுபுறம் வந்துட்டு 7 சிவலிங்கத்தையும், இடதுபுறம் வந்துட்டு 7 சிவலிங்கத்தையும் வந்து நீயே வந்து உன் கையால் வந்து பிரதிஷ்டை பண்ணணும். அப்படி பண்ணி நீ வந்துட்டு வழிபட்டினா வந்துட்டு அந்த தோஷத்துலேருந்து நீ விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அவர் வந்துட்டு கடுமையாக 48 நாள் வந்துட்டு இந்த வில்வார்ணிங்க, இப்போ நம்ம பார்த்தீங்களா இந்த வில்வார்ணி மலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்துட்டு 48 நாள் வந்துட்டு தவம் இருக்கார். தவம் இருந்து வந்து அந்த ஒவ்வொரு லிங்கத்தையும் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு. முதல்ல வந்து வலது பக்கம் இருக்கிற 7 லிங்கத்தை வந்துட்டு இந்த 7 லிங்கத்தையும் 7 ஸ்தலத்துலேயும் வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணுறாரு. இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கௌரி மலையில் போய் அதே போல் அங்கே தவம் இருந்து கௌரி மலையிலேருந்து அந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிற கரையில் வந்து 7 சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு. கௌரி மலை தான் இன்றைக்கி கவுத்து மலைன்னு சொல்லுவாங்க. கவுத்து மலைன்னு ஆயிடுச்சு. அதுக்கு பேர் வந்துட்டு கௌரி மலை. அந்த மலையிலேருந்து பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அவருடைய பாவம் வந்துட்டு அவருடைய விமர்சனம் வந்து கிடைச்சது வந்துட்டு வில்வாரணி கோயில் வந்துட்டு திரு சிவன் வந்துட்டு அவதரித்து வந்துட்டு அவருடைய பாவத்தை வந்துட்டு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை வந்துட்டு போக்கின இடங்க. அவ்வளோ பெரிய புண்ணியமான ஒரு இடம். இதை வந்துட்டு இதே போல வந்து 2 சிவாச்சாரியார் இருந்தாங்க. 2 இந்த கோயில் வந்துட்டு இப்போ அதோட போயிடுன்னு சொல்லிட்டு முருகர் என்ன பண்ணாரா, 2 சிவாச்சாரியார் இருந்தாங்களாம். அந்த 2 சிவாச்சாரியும் வந்துட்டு பார்த்துக்கார் வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணார் இல்லைங்களா. இந்த வலது பக்கம் 7 சிவலிங்கம், இடது பக்கம் 7 சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணது. அவங்களும் அதே போல் வந்துட்டு அந்த சிவலிங்கத்தை வந்துட்டு வணங்கிக்கிட்டே வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா வருஷத்தில் ஒரு நாள் வந்து ஆடி கிருத்திகை வரும். ஆடி கிருத்திகை வரும்போது அவங்க திருத்தணி போய் முருகனை வந்து பார்த்துட்டு வருவாங்களாம். இது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு வச்சுட்டு இருக்கிற ஒரு பழக்கம். வருஷம் என்ன வேலையாக இருந்தாலும் சரிங்க, அந்த 2 சிவாச்சாரியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை அன்றைக்கி திருத்தணி போய் திருத்தணி முருகனை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு வருஷம் வந்துட்டு அவங்களால போக முடியாத நிலைமை சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டவொடனே போக முடியாத போச்சேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வருத்தப்பட்டு அன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு முருகர்கிட்ட வேண்டியிருக்காங்க. முருகா, இன்றைக்கி நான் என்ன பாவம் செஞ்சோம், எங்களை வந்துட்டு இன்றைக்கி உன்னை பார்க்க முடியாமல் போச்சு. எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி வந்துட்டு வருஷத்தில் ஒரு நாள் நான் வந்து உங்களை பார்த்துருவேனே, இந்த வாட்டி உங்களை பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மனவேதனையோடு படுத்து தூங்கிட்டாங்களாம். தூங்கும்போது முருகன் வந்து கனவுல வந்து தோன்றியிருக்காருங்க. 2 பேர் கனவு, 2 சிவாச்சாரிய கனவுலையும் ஒரே நேரத்தில் வந்து தோன்றி, நீங்கள் ஏன் என்னை வந்துட்டு அங்கே போய் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படுறீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துலையே வந்துட்டு நான் இருக்கேன், பக்கத்துலேயே நான் இருக்கேன், அங்கே வந்துட்டு எனக்கான ஒரு இடத்த நீங்கள் வந்துட்டு சுயம்பா நான் இருக்கேன், சுயம்பு வடிவில் நான் வந்துட்டு இங்கே இருக்கேன். கனவுல வந்துட்டு அதை சொல்லும்போது வந்துட்டு நீங்கள் காலையில் போங்க, அங்கே வந்து சந்திர புஷ்பகரணி ஒரு சுனை இருக்கும், அந்த சுனையாண்ட போங்க, அங்கே ஒரு நாகம் இருக்கும், அந்த நாகம் உங்களுக்கு வந்து வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி முருகர் வந்து மறைஞ்சிட்டாராம். திடீர்னு 2 பேரும் வந்துட்டு தூக்கத்தில் இருந்தவங்க 2 பேரும் எழுந்திரிச்சு 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலங்காட்டி பிரம்ம முகூர்த்தத்திலே விடிய காலையில் கிளம்பி வந்திருக்காங்க. அதே போல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சொனை இருந்திருக்குங்க. சொனையாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகம் வந்துட்டு அவங்களுக்காக காத்துட்டு இருந்ததான். அந்த நாகம் கையெடுத்து கும்பிட்டோன்னே அந்த நாகம் வந்துட்டு முன்னாடி போச்சுங்களாம். வழி காட்டுவதற்காக அந்த நாகம் வந்து முன்னாடி போச்சான். அவங்க நாகத்துக்கு பின்னாடியே போனவுடனே ஒரு இடத்துல போனவுடனே பார்த்திங்கன்னா அந்த நாகம் வந்துட்டு மறைஞ்சிடுச்சான். அந்த நாகம் மறைஞ்ச உடனே வந்துட்டு அங்கே சுற்றி பார்த்துருக்காங்க, எதுவும் இல்லை, ஒரே ஒரு கள்ளி செடி மட்டும் இருந்திருக்குங்க. ஒரு கள்ளுச்செடி இன்னும் கள்ளுச்செடியாண்ட வந்துட்டு நாகம் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ளுச்செடி அகற்றியை பார்த்தவொடனே வந்து அங்கே தான் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து சுயம்பா இருப்பார்னு சொல்லி நான் சொன்னார் இல்லைங்களா. முருகர் வந்துட்டு சுயம்பா வந்துட்டு சிவலிங்கமாக வந்துட்டு அந்த இடத்துல வந்து காட்சி கொடுத்துருக்காரு. ஆனால் என்னதுன்னா அந்த லிங்கத்தை சுற்றி வந்துட்டு பாம்பு வந்துட்டு இருந்திருக்கு. நாகம் வந்து கொடை போல் வந்து படம் எடுத்து அங்கே வந்து இருந்திருக்கு. அப்போ தான் சொன்னாங்க, முருகா, நாங்கள் சாதாரண மனிதர்கள், நீ தான் வந்துட்டு என்னை எடுத்து பிரதிஷ்டை பண்ண சொன்னேன், ஆனால் ஒரு நாகம் வந்துட்டு வழிவிடாமல் வந்துட்டு ஒரு நாகம் வந்து அதை காத்து நிற்குதே முருகா அப்படின்னு சொன்ன உடனே அது சொன்ன அடுத்த கணமே உயிரோடு இருந்த நாகம் அப்படியே சிலையாக மாறிச்சாங்க. இந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணாங்க பாருங்க, அதுதான் இந்த மலையில் இருக்குங்க. இந்த மலையில் அந்த மலைக்கு வந்தீங்கன்னா மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கமாக வந்துட்டு இருப்பாருங்க. சிவன் வேற முருகன் வேற இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வந்துட்டு இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு சிலை இருக்குது. முருகர் வந்துட்டு தெய்வான வழியோடு இருப்பார். பின்னாடி பக்கம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு வடிவில் ஒரு லிங்கம் இருக்கும். லிங்கம் வந்துட்டு பாம்பு வந்துட்டு ஒரு நாகம் வந்துட்டு படம் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த சுயம்பு லிங்கம் தான் வந்துட்டு பார்க்குறது உங்களுடைய பரிகாரத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுயம்பு லிங்கம் தான் வந்துட்டு முக்கியமான ஒரு காரணம். நீங்கள் அந்த சுயம்பு லிங்க பார்வையில் நீங்கள் பட்டிங்கன்னா நீங்கள் என்ன தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கி போயிடும். அதே போல் கிருத்திகைக்கு ஒரு டைம் வந்து இங்கே வந்தீங்கன்னா நார்மலாக வந்தாவே வந்து எல்லா தோஷமும் நீங்கிடும். உங்களால் முடிஞ்சால்
இங்கே வந்தால் வந்துட்டு கிருத்திகைக்கு இங்கே வரும்போது, ஒரு கிருத்திகைக்கு நீங்கள் வரும்போது தேனால் அபிஷேகம் செய்யணும். தேனால் அபிஷேகம் செஞ்சு நம்ம சம்பா அரிசின்னு சொல்லுவோம்ல, சம்பா அரிசியில் சாதம் வந்துட்டு வடித்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா எல்லா வித தோஷமும் வந்துடும். நம்ம குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, இப்படி உங்களுக்கு என்னென்ன தோஷம் இருக்கோ எல்லா தோஷமும் வந்துட்டு உங்களை விட்டு போயிடுமா. அதே போல் இன்னொரு கிருத்திகைக்கு நீங்கள் வரும்போது பால் அபிஷேகம் செஞ்சு, பாலால் அபிஷேகம் செஞ்சு மாதுளை பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதுளை பழத்தை வந்துட்டு நீங்கள் இங்கே வச்சு வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோய் காணாமல் போகும். எவ்வளோ கடனாக இருந்தாலும் கந்தன் காலடியில் நீங்கள் வந்து தொட்ட உடனே அந்த கடன் காணாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் வந்து போக வேண்டிய கோயிலுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்துட்டு எல்லாருக்கும் தேவைப்படுற வீடியோவாக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லா 12 ராசினாவே அதுக்குள்ளே 27 நட்சத்திரமும் அடங்கிடும். அதுதான் மனுஷன், அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அதனால் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். அதனால் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து போங்க. வீடியோவை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என் இதயத்தின் இறுதி துடிப்பு வரை என்னோட பயணிக்கு போகும் என் யூடியூப் நெஞ்சங்களுக்கு நன்றி.